8ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 1 பயிற்சி 1.2ல் 3, 4, 5 இந்த 3 கணக்குலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3வது கணக்கு கூடுதலை காண்க. அதில் ஃபஸ்ட் ஒன் 7/5 + 3/5. இப்போது இது கூடுதல் கண்டுபிடிக்கிறோம்னா, அதாவது 2 விகிதமுறு எண்களுக்கு கூடுதல் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய பகுதியை பார்க்கணும், கீழே இருக்கக்கூடிய நம்பரை பார்க்கணும். 2 நம்பரும் நம்மளுக்கு சேமாக இருக்கணும்னு செக் பண்ணிக்கணும். 2ம் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மீச்சமாக 5ன்னு எடுத்துக்கணும். 2 பகுதியும் சேமாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற தொகுதி அப்படியே கூட்டிடணும். 7 + 3 = 10. 10/5 இது என்ன அடி கொடுக்குறோம், 1 5 5 2 5 10. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னென்னா 2. அடுத்த செகண்ட் சம் 7/5 + 5/7. இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 5 7 ரெண்டுமே நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு நம்பராக இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் அப்படியே நம்ம பெருக்கிடணும். 7 35. அப்போ இதனுடைய மீச்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 35. சரியா, 35. இப்போ இந்த 5 35 மாற்றோன்னா எந்த நம்பரால் பெருக்கணும், 7ஆல் பெருக்கிறோம். மேலேங்கில 7ஆல் பெருக்கிறோம். 7 49 ப்ளஸ் இதை 35 மாற்றோன்னா 5ஆல் பெருக்கிறோம். 5 25/35. அந்த 35 தான் நமக்கு கீழே மொத்தமாக போட்டாச்சு. சரியா, இப்போ இனி மேலே இருக்கக்கூடிய அந்த 49ஐயும் 25 கூட்டணும் அப்படின்னா 74/35. இப்போ செகண்ட் உனக்கு ஆன்சர் என்னது 74/35. அடுத்தது மூணாவது 6/5 ப்ளஸ் -14/15. இப்போ இந்த 2 எண்ணையும் பாருங்கள், 6/5 ப்ளஸ் -14/15. இப்போ இந்த 15 5 மடங்கு அப்படி தானே, அந்த 15ங்கிறது 5 மடங்கு. இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் நம்ம 15 நம்ம மீச்சமாவாக எடுத்துடலாம். சரியா, 15 மீச்சமாவாக எடுத்துகிறோம். மடங்குகளாக இருந்துச்சுன்னா அது பெரிய நம்பர் நம்ம மீச்சமாவாக எடுத்துடலாம். எந்த நம்பருமே சம்மந்தமே இல்லாத நம்பர்னால் அதை ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி பெருக்கிக்கலாம். இப்போ இதில் நம்மளுக்கு 15 மீச்சமாகவே எடுத்துகிறோம். இப்போ இந்த 5 15 மாற்றணும். அப்போ எதால் பெருக்கிறோன்னா 3ஆல் பெருக்கிறோம். 6 3 18. இதை நம்ம பெருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஏற்கனவே 15 இருக்கிறனால பெருக்கணும் அவசியம் இல்லை. -14. 18லேருந்து 14 கழிச்சிட்டோம் அப்படின்னா 4/15. 4வது சப்டிவிஷன் -4 2/3 + 7 5/12. இப்போ இது என்ன பின்னம், கலப்பு பின்னம். அப்போ இது என்ன பின்னமாக மாற்றணும், தகா பின்னமாக மாற்றுறோம். மைனஸ்குரிய போட்டுக்கோங்க. 4 3 12 12 2 14/3 ப்ளஸ் இப்போ இதுவும் கலப்பு பின்னம், இதுவும் 7 12 84 84 + 5 89/12. இப்போ பகுதி 1 போல் இருக்கா, நம்ம அடுத்து செக் பண்ணிக்கணும். பகுதி 1 போல் இருக்கான்னு பாருங்கள். 3 12 பகுதி 1 போல் இருக்கா, இல்லை அப்படின்னா நம்ம ஒரே பகுதியாக மாற்றணும். இப்போ 12ங்கிறது 3ஆம் வாய்ப்பாடில் வர்றோமா, கட்டாயம் வர்றோம். அப்போது நம்ம மீச்சமாவாக 12 எடுத்துடலாமா, 12 மீச்சமாவாக எடுத்துகிறோம். இப்போ இந்த 3 12 மாற்றோம்னா 4ஆம் வாய்ப்பாடுக்கு மேலேங்கிழமை பெருக்கிறோம். 14 4 எவ்வளவு, 14 4 56 -56 ப்ளஸ் இந்த 12 நம்ம ஏதாவது நம்பரால் பெருக்கணுமா, எந்த நம்பராலும் பெருக்க வேண்டாம், பகுதி 12 இருக்கிறதுனால 89. இனி இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா 39/12. நம்மளுக்கு கேள்வியில் கலப்பு பின்னமாக தந்ததுனால ஆன்சர் நம்ம கலப்பு பின்னமாக கட்டாயம் மாற்றியிருக்கணும். இப்போ இது தகா பின்னமாக இருக்கிறதுனால கலப்பு பின்னமாக மாற்றுறோம். 33 12ஆல் வகுக்கிறோம். ஓகேவா, 2 12 24. மீதி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீதி 9. இப்போது இந்த கலப்பு பின்னத்தை நம்ம எழுத போகிறோம். சரியா, இப்போ 2 எங்கே எழுதிக்கிறோம், 9/12. இனி இதை அடி கொடுத்துடலாம். அடி கொடுத்தோம் அப்படின்னா 3/4 3ஆம் வாய்ப்பாடுக்கு அடி கொடுக்கும் 3/4. அப்போ இந்த ஆன்சர் 2 3/4. அவ்வளோதான் இந்த கணக்கு. 4வது கணக்கு -17/11 -8/44 கழிக்கவும். சரியா, இதில் இருந்து இதை கழிக்க சொல்லியிருக்கிறாங்க. -17/11 -8/44 கழிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இப்போ -17/11 மைனஸை பெருக்கும்போது ப்ளஸ்ஸாக மாறிடுது 8/44. ஓகேவா, இப்போ இதுக்கு மீச்சமாக கண்டுபிடிக்கிறது பகுதி 1 போல் இருக்கான்னு பாருங்கள். பகுதி 1 போல் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரே பகுதியை மாற்றணும். ஒரே பகுதியை மாற்றணுன்னா
ஒன்றில் மாற்றி மாற்றி பெருக்கிக்கணும், இல்லையா நம்மளை மீச்சமாக கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு மீச்சமாக கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். 44ங்கிறது 11ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பர், அதனால் நம்ம 44 இதனுடைய மீச்சமாவை எடுத்துடலாம். ஓகேவா, 44 மீச்சமாவை எடுத்துடலாம். இப்போ இந்த 11 44 மாற்றணும்னா 4ஆம் வாய்ப்பாடுக்கு பெருக்கிறோம், மேலே கீழே 4ஆம் வாய்ப்பாடுக்கு பெருக்கிறோம். 17 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா -68 ப்ளஸ் இதை பெருக்கணுமா, இதை பெருக்க வேண்டாம், 44 இருக்கனால இதை எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம், 8ன்னு மட்டும் எழுதிடலாம். சரியா, இனி இதை கழித்தோம் அப்படின்னா 2 வெவ்வேறான குறியாக இருக்கனால கழித்தோம் அப்படின்னா 60/44. இனி இதை வந்து எந்த வாய்ப்பாடுக்கு அடி கொடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் 2ஆம் வாய்ப்பாடுக்கு அடி கொடுக்கும், 2ஆம் வாய்ப்பாடு அடி கொடுத்தோன்னா 30/22, மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு அடி கொடுத்தோன்னா 15/11. சரியா, இப்போ ஆன்சர் -15/11. 5வது கணக்கு மதிப்பு காண்க. அதில் ஃபஸ்ட் ஒன் 9/132 பெருக்கல் -11/3, 9/132 பெருக்கல் -11/3. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு இதுக்கு மொழிவை கண்டுபிடிக்க போகிறோம். இடையில பெருக்கல் குறி இருக்கா, அப்போ நம்ம எதெல்லாம் நம்மளுக்கு அடி கொடுக்க முடியுமோ அடி கொடுக்கலாம். எப்படி நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருக்கீங்க, மேலே அடி கொடுக்கக்கூடாது, மேலே வரக்கூடிய நம்பரை பெருக்க தான் செய்ய முடியும். அது கீழே ஒன்று மேலே ஒன்று கீழேமோ அப்படி தான் நம்ம மாற்றி மாற்றி அடி கொடுக்க முடியும். ஓகேவா, இப்போ இந்த 9 3 அடி கொடுக்கலாம். ஓர் 3 3 3 9. இனி 11 ஓர் 11 11 ஓர் 11 பண்ணிடுறது, மீதி 2 2 11 22. சரியா, இனி இதை அடி கொடுத்துடலாமா, ஓர் 3 3 4 3 12. இப்போ நம்ம அடி கொடுத்து போக நம்மளுக்கு என்ன நம்பர்லாம் இருக்கணும் பாருங்க. இதில் 1 இருக்குது, இல்லை -1 இருக்குது. அப்போ 1 -1 பெருக்குனா -1 இங்கே 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ ஓர் 4 4. அப்போ இந்த கணக்குக்கான ஆன்சர் என்னது, -1/4. அடுத்த செகண்ட் சம் -7/27 பெருக்கல் 24/-35. -7/27 பெருக்கல் 24/-35. இப்போ இதில் இந்த மைனஸ்குறையும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், ஓர் 7 7 7 35. சரியா, இனி இது 24ஐயும் 27ஐயும் 3ஆம் வாய்ப்பாடுக்கு அடி கொடுக்கலாமா. இங்கே 9 9 7 20 சரி 9 3 27 8 7